வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக்னிக்கல் விஷன். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா டிப்ஸுமே, அதுக்கப்புறம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லேப்டாப் எல்லாமே வந்து டிஸ்பிளே மாற்றுறதுல பார்த்துருப்பீங்க. லேப்டாப்பை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்கேஸ் நமக்கு வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஷேர் ஒன்று, ஒரு லைக் ஒன்று, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். நமக்கு ஒரு கண்டென்ட் தேடுறதுக்கும் சரி, கண்டென்ட்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் சரி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாமா? ஆசைதான் அழிவுக்கு ஆரம்பமே அப்படின்னு சொல்லலாம். என்னடா எங்கே போனாலும் வந்துட்டீங்களே கடன் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? Flipkart Pay Later அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளை வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். சூப்பர் பீஸ்ண்ணே அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. அதே வந்து 30 நாளில் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆசிட்டிஸ் வந்து கிரெடிட் கார்டு மாதிரியே தான். எதுக்காக வந்து ஆசை தான் அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹியூமன் தாட்ஸே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுனா வந்து ஐயோ கிரெடிட் கார்டுன்னு ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்கும், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து கீழேயே பே நோ பே லேட்டர்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் கீழேயே கொடுத்துட்றானுங்க. அப்போ என்ன ஆகுது, சரி நம்ம கொடுத்துருவோம், அப்புறம் அடுத்த மாதம் கட்டிக்குவோம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட ஹியூமன் தாட்ஸ் இருக்குங்கிறத அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் எல்லா இடத்துலையும் கடன் கொடுப்பாங்க, கடன் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. நம்ம வந்து அது எந்த அளவுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் யாருமே படித்து பார்க்க மாட்டீங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன். தொட்டதுக்கெல்லாம் காசு, அது பண்ணால் காசு, இது பண்ணால் காசு, இது பண்ணால் காசு, இது பண்ணால் காசு, எல்லாத்துலேயும் காசு. என்னங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இதில் வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே சைடில் பார்ப்பீங்க, இஎம்ஐ வந்து பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 1.5% வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ். அதாவது நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு மேலே ₹1 ஜாஸ்தி கொடுத்தீங்கனாலும் அது பேர் இன்ட்ரெஸ்ட்டு தான். என்னை பொறுத்தவரை அது இன்ட்ரெஸ்ட்டு தான். அதுக்கு மேலே நீங்கள் என்னத்த பேர் போட்டிங்கனாலும் அது நம்ம ₹1 கொடுக்குறோம்னாலும் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான். கரெக்டு தானுங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 1.5% வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸு. நீங்கள் வந்து ஹையராக வந்து ₹100 வரையும் வந்து அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ₹100 தானே பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மினிமமாக வந்து ஒரு 12%லேருந்து 14% வரையும் இஎம்ஐ வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சூஸ் பண்ணுற மந்த் டென்யூர் பொறுத்து, சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு 24%, 6 மந்த்ஸுக்கு 24%, 9 மந்த்ஸுக்கு 24%, 12 மந்த்ஸுக்கு 24%. அப்போ வந்து ஒரு ₹1000 24% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரேனம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸும் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் கிடையாது. அப்புறம் என்னது, இந்த கிரெடிட் கார்டில் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வாங்குகிற அமௌண்ட்டை ஃபுல் பேமெண்ட்டாக கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. நீங்கள் வந்து யூசேஜ் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. எத்தனை சார்ஜுன்னு பாருங்கள், யூசேஜ் சார்ஜுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 5% வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் கட்டினீங்களா, அது வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஃப்ரீ. ஆனால் இதில் வந்து யூசேஜ் சார்ஜுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி, 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி, சரிங்களா? அப் டு 1000 ருபீஸ்குள்ளார வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ₹5 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அது ஜிஎஸ்டியோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ₹5.9 வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து ₹1001 ₹3000 வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ₹10 யூசேஜ் சார்ஜ் வரும். ப்ளஸ்ஸு 5% வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். சாரி, ₹10 வரும். அது போக ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு ₹11.8 வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. அதே மாதிரி எனி அமௌண்ட் கிரேட்டர் தென் 3000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ இது பண்ணிங்கனாலும் ₹15 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையில்லாத பொருள் தேவையில்லை. தேவையில்லாத பொருளை தேவைன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அது தப்பு.
தேவையுள்ள பொருள் தான் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபினான்ஷியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். ஐடிஎஃப்சி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு, பொருள் வந்து நீங்கள் வந்து கட்டுறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பிடிக்கிறாங்க. அதாவது 1000 ரூபாய்க்குள்ள வரனா அதுவும் நான் உங்களுக்கு வந்து இங்கே சைடில் போடுறேன் நான் உங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது க்ளோசிங் சார்ஜும் வந்து அவங்க போடுறாங்க. இது வந்து தொட்டதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணினாலும் எனக்கு நீ காசு கொடுத்துரு, அதுதான் வந்து இதோட கான்செப்ட். எனக்கு வந்து இது சுத்தமாக வந்து இதில் வந்து எனக்கு ஈடுபாடு கிடையாது. இதில் போய் யாரும் உளுந்துராதீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு சஜஷன். இது வந்து யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு எலிஜிபிள் வந்து இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு இருக்காதுங்கிறனால இதில் வந்து வாங்கிட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கே வருமானம் வரும், எங்கே காசு வரும் உங்களுக்கு? அவங்க வேலைக்கு போனாங்கன்னா சரி, இல்லைன்னா அவங்களால கட்ட முடியலன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இப்போ விடுற ஒவ்வொரு இஎம்ஐஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பெருசாக பாதிக்கும், ரொம்ப பெருசாக பாதிக்கும். சரிங்களா? அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற போது இங்கே வாங்கி கரெக்டாக பேமெண்ட் கட்டாமல் விட்டுட்டீங்க, ஒரு இஎம்ஐ விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் உங்களோட காலம் முடிகிற வரையுமே அது ரிமார்க்லேயே இருக்கும். அது இன்கேஸ் 1 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் இப்போ வந்து எங்கள் ரிலேஷனில் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் பார்க்கும்போது வந்து அவங்க லோனுக்கு பார்க்கும்போது ஒரு 2012லேயோ 10லேயோ வந்து ஒரே ஒரு இஎம்ஐ வந்து தவற விட்டுருக்குறாங்க. அது வந்து காட்டுது, ஏன் கட்டலன்னு இப்போ கேட்குறாங்க. அது அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஒரு காசு வந்து நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பேங்க்கு இப்போ நீங்கள் கைமாத்தா வாங்குறீங்கன்னா அது வேறு. சரிங்களா? பேங்க்குக்கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பண்ணுவீங்கிறத நம்புகிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சக்தி. தேங்க்யூ.